உன்னதமும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். சொஸ்தமடைய வேண்டுமென்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்லுகிற நேரத்தில் அவரிடத்தில் வருகிற எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று முதலாவது சொல்லப்படுகிறது. ஒருவரையும் எந்த சூழ்நிலையோடு இருக்கிறவர்களையும் பலகீனத்தோடு இருக்கிறவர்களையும் அவ்வியாதியின் நெருக்கத்தோடு இருக்கிறவர்களையும் தள்ளிவிடாதபடி எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினால். ஆனால் எல்லா அந்த சூழ்நிலைகளிலே சரீரங்களிலே வியாதிகளையும் நெருக்கங்களையும் சந்திக்கிற பாடுகளை சந்திக்கிற எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் அது அவர்களிலே யார் சொஸ்தமடைய வேண்டுமென்று விரும்புகிறார்களோ அவர்களை சொஸ்தப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இது தேவனை குறித்ததான ஒரு ஆழமான விசுவாசத்தை யார் கொண்டு தேவனாலே விடுதலை உண்டாகும் என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு உண்டாகிற விடுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய பாரங்களோடு, நம்முடைய தேவைகளோடு, நம்முடைய வியாதி அல்லது நெருக்கங்களோடு இயேசுவை பின்பற்றும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். ஆனால் விடுதலை அனுபவிக்க வேண்டுமென்றால், சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் விரும்ப வேண்டும், அல்லது ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். இந்த வாஞ்சையும் விருப்பமும் எதை குறிக்கிறதென்றால், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு விடுதலையை தர முடியும், எனக்கு சுகத்தை தர முடியும், எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும், என் வாழ்விலே நன்மைகளை செய்ய முடியும் என்று நம்புகிற, அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்கள் தான் அவருடைய விடுதலைக்காக வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களைத்தான் சொஸ்தப்படுத்தினார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் நெருக்கங்களோடு தேவனை பின்பற்றுவதனால் அற்புதம் அல்ல, தேவ சமூகத்திலே வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த விஷயங்களிலே, இந்த காரியங்களிலே எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் விசுவாசித்து நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மை உண்டாக வேண்டும் என்று வாஞ்சையுடையவர்களாய் மாறும் பொழுது கர்த்தராகிய தேவன் நாம் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலே என்னென்ன அற்புதத்தையும் விடுதலையையும் ஜெயத்தையும் தர வேண்டுமோ அதை தாமதமில்லாமல் செய்கிறவராய் காணப்படுவார். எத்தனை காலங்கள் ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதற்கு அற்புதம் அல்ல, நாம் விசுவாசித்து வாஞ்சிக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று, செய்ய முடியும் என்று விசுவாசித்து விசுவாசத்தோடு கூட வாஞ்சையும் இருக்கும் என்றால் அந்த காரியங்களிலே நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிரிய நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவனை பின்பற்றுவதோடு நின்றுவிடாதபடி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிற விடுதலையை, சுகத்தை, அற்புதத்தை வாஞ்சிப்போம். வாஞ்சிக்கிறவர்களுக்குத்தான் அந்த விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இந்த வேத வசன தெளிவின்படி அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காய், சூழ்நிலைகளுக்காய் விசுவாசத்தோடு நன்மைகளையும் வாஞ்சிப்போம். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் நம்முடைய வாழ்வின் வாஞ்சிக்கிற, விசுவாசித்து வாஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா தேவனே, உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. உம்மிடத்தில் வருகிற எல்லோரையும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர், எல்லோரையும் நீர் அங்கீகரிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வருவதனால், நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதினால் அற்புதம் அல்ல, நாங்கள் ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்று விசுவாசித்து வாஞ்சிக்கும் பொழுது அந்த காரியத்திலே எங்களுக்கு அற்புதம் செய்கிறீர் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாய் தெரிந்து கொண்டோம். நாங்கள் வெறுமையாய்மை பின்பற்றுகிறவர்களாய் மாத்திரமிராதபடி எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளுக்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக, ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக கர்த்தரால் இதை செய்ய முடியும் என்கிற வாஞ்சையோடும், ஆண்டவரே விருப்பத்தோடும், கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடும் சேர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வாஞ்சிக்காத மனிதனைப் போல 38 வருடம் அவன் பெதஸ்தா குளத்தண்டை இருந்தும் அற்புதத்தை பெற முடியவில்லையே. தகப்பனே, பெருமையாய்மை பின்பற்றி ஆண்டவர் இன்னும் நாங்கள் பாடுகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் சுமந்து தெரியாதபடி வாஞ்சித்து ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை அற்புதங்களை சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.